ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அவர் மட்டும் எல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி சொசைட்டிக்கு வந்து எல்லாமே தேவைதான். எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த படிப்பு மட்டும்தான் ரொம்ப உயர்ந்த படிப்பு, இந்த படிப்புலாம் வேஸ்ட் அப்படி தயவு செய்து மட்டும் நினைக்காதீங்க. எல்லா கோர்ஸுமே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த உலகத்துல. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அவன் படிக்கான், நம்ம சொந்தக்காரங்க படிக்கிறாங்க, நானும் அதான் படிக்கணும். அவன் டாக்டர் ஆயிட்டா, நீ டாக்டர் ஆவிடா. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நிறைய பேர், நம்ம வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனை பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை பத்தி நம்ம யாரும் பேச போறது இல்லை. இங்க யாராவது பிரைவேட் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல யாரும் படிக்கிறீங்களா? சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல யாரும் படிக்கிறீங்களாப்பா? யாருமே இல்லை. ஓகே, சாரும் அதான் சொன்னாங்க. ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லே ஒரு மெட்ரிக் ஸ்கூல்லே ஒரு பையன் படிக்கிறாங்கன்னு வைங்களேன். எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 lakhs அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் நான் சொல்றது. இப்போ உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கு. அப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க, காலேஜ்ல போய் மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. எந்த காலேஜ்? பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், டீம்டு யூனிவர்சிட்டி மான கலசலிங்கம், எஸ்ஆர்எம், ஜேபிஆர், சவிதா, there are many colleges. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. மறுபடியும் அங்க பண்றாங்க. எஸ்ஆர்எம்ல போய் இப்போ லாஸ்ட் இயர் கூட இந்த 25 ஜூன்ல கூட நம்ம எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் போனா எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணிக்கிறான். 3 lakhs டொனேஷன் மட்டும். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ்க்குள்ள ஃபீஸ், ஹாஸ்டலு, ஃபுட்டு, அகாமடேஷனு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலி அந்த லோடை எப்படி தாங்கும்? நான் ஃபர்ஸ்டே அந்த பாயிண்ட் சொன்னேன். நம்ம ஏரியால முதுகெலும்பே என்னதுதான்? அக்ரிகல்ச்சர் தான். பேரண்ட்ஸோட அதிகபட்ச வருமானமே பெர் ஆனம் 2 lakhs to 3 lakhs தான் இருக்கும் வருஷத்துக்கு. அப்போ மாசம் 30,000 ரூபாய் தான் ஏர்ன் பண்ண முடியும் அவங்களால. பேரண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணுற மாதிரி சாக்ரிஃபைஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. 25 ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். அவங்க சப்போர்ட் பண்ண போய் தான் நம்ம சர்வே பண்ண முடியும். அவங்க எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் யுவர் ஃபேமிலி. ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் மெயினே அதான். அது போக தான் மற்ற எல்லாருமே. ஏன்னா அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு தெரியாது, அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். அவங்க என்ன கஷ்டப்பட்டா அவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும் அம்மா அப்பா அப்படின்னீங்க, அவங்க எப்படியாவது பரட்டி உங்களுக்கு பணம் அனுப்பி விடுவாங்க. இல்லை சார் எங்கள் வீட்டில் கெட்டா பணம் இருக்கு, அப்படியா இங்கே இருக்கிறீங்களா? இல்லை. சரியா? அப்போ அந்த எல்லாருமே ஒரு புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்திருக்கிறோம், அப்படிதானே? ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் அதில் சான்சஸ் நிறைய இருக்கு, அதில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. சார் வரும்போது உள்ள சொன்னாங்க, 2 பசங்க நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து மிலிட்ரி செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பையங்க அந்த ஜாப்புக்கு போகும்போது அந்த என்டையர் ஃபேமிலி என்னவாயிரும், மேலே வந்துடும். இப்போ இவங்க இருக்கிறாங்க, இந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்களோட பையன் ஆர்மி போயிருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆர்மி ஏதோ ஒரு நல்ல ஜாப் போயிருக்கிறாங்க, மந்த்லி அவங்க செலவு போக ஒரு 30,000 உங்களுக்கு அனுப்புகிறாங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதாம்மா? ஒரு 30,000 ரூபா அனுப்புகிறாங்க அவங்களுக்கு, மாதம் அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வரும்னு தெரியாது. பரவாயில்லப்பா நம்ம பையன் வேலைக்கு போயிட்டான், நம்ம பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க மாசான ஒரு சேலரி அனுப்புகிறாங்க. அதை வச்சு அவங்க வீட்டில் தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் அவங்களுக்குள்ள செலவை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு வீட்டில் வந்து
ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா படிச்சிட்டாங்கன்னா அந்த என்டையர் ஃபேமிலி சிச்சுவேஷனே மாறிடும். உண்மைதானா? சரியா? ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த ஏஜ் வந்து போயிட்டு அப்படின்னா அடுத்த ரிட்டர்ன் வரவே வராது. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஏஜ், இது ஒரு கோல்டன் பீரியட். சார் சொன்ன மாதிரி நிறைய பசங்க வரும்போது சார் சொன்னாங்க, நம்ம ஏரியாவில் உள்ள பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூலில், ஈவன் ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதில்ல, அவங்களுக்கு தெரியறதில்லை என்னென்ன சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே ஒரு கேப்பபிள் இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த சரியான டைரக்ஷனை கைட் பண்ண ஆள் இல்லை. டேலண்ட்லாம் இருக்குது, அந்த டேலண்ட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களுடைய பவர் அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி. அப்போ நல்லா படிப்பாங்க, நல்ல ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க, கடைசி பார்த்தா சாதாரண ஒரு காலேஜில் அட்மிஷனை போட்டு 3 வருஷம் அங்கே போவாங்க. இப்போ லாஸ்ட் வீக் கூட நடந்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேனே, இங்கே பக்கத்தில் ராஜபாளையம் போயிருந்தேன். அங்கே ஒரு கடையில் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. ஒரு பொண்ணு இருந்திருந்தாங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுக்கமான்னு சொல்லி கொடுக்கும்போது ஏஜ் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது. என்னமா படிச்சிருக்கீங்க அப்படின்னு. பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்சுட்டு ஏமா ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணால் ஆன்சரே பண்ண முடியல. அப்போ எதுக்கு பிகாம் படிக்கணும்? 12th படிச்சிருக்கிறாங்க, 12th அப்புறம் 3 இயர்ஸ் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க. காலேஜ் படிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணிடவும் செய்கிறாங்க. அப்போ எக்ஸாம்லாம் எதுவும் எழுதலையாமா அப்படின்னு. இல்லை, வீட்டில் இருந்து படித்தேன், 2 தடவை ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல, கோச்சிங் சென்டர் போகணும்னு சொன்னாங்க, அதுக்கு போக முடியலை, அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம், அதனால் வீட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு போனாங்க. நான் கடைக்கு, அவங்க வீடு பக்கத்துலேயே அந்த கடையா, ஒரு 7,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 7,000 சேலரி அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 200 கூட தான், 230 அந்த மாதிரி தான் வரும் சேலரி. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த வேலை யாருனாலும் பார்த்துடலாம், அதுக்கு பிகாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு டிகிரியும் படித்து அந்த கடையில் போய் தான் ஜெராக்ஸ் எடுத்துருக்காங்க. இதான் அந்த பொண்ணை நான் ஷேர் பண்ண நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அப்போ பாருங்கள், இப்போ அதுவும் நிறைய பசங்களையும் பார்க்க முடியுது, நல்லா படிக்கிறாங்க, ஒரு டிகிரி வாங்குறாங்க, பின்னாடி ஒரு பெரிய பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு டெலிவரி பாயாக அலையுறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்டு, சொமேட்டோ, ஸ்விக்கி. அந்த ஜாப் நம்பி நம்ம எப்படி லைஃப்பை நம்ம சர்வை பண்ண முடியும்? லைஃப் லாங் எப்படி நம்ம அதை நம்பி இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது டெம்பரரி தான், அந்த ஜாப் எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அந்த டைமுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா ஏஜ் சின்ன ஏஜ், எதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு லோ சேலரி வச்சுக்கிட்டு அவங்க அந்த டைம் சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான். பேரண்ட் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஏன்னா படிக்க வச்சோம், ரொம்ப என்னடா பேக்கை தூக்கிட்டு டெலிவரி பாயாக அலைஞ்சிட்டு இருக்காமாங்க. அது நீங்கள் சர்வே பண்ண முடியாது. அந்த ப்ரெசண்ட்டுக்கு நல்லா இருக்கும், ஒரு 7,000, 8,000, 10,000 அமௌண்ட் கிடைக்கும். பட் பின்னாடி லாங் டேர்மாக திங்க் பண்ணி பாருங்க, அது கிடைக்காது. அதை வச்சு நம்ம சர்வே பண்ண முடியுமா? நீங்கள் சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண எவ்வளோமா வேணும்? கரெக்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறாங்க, 45,000 வேணும். அவங்க சொல்கிறது கரெக்டு தான், எல்லா விலைவாசி அப்படி இருக்கு. வீட்டு வாடகை, நீ சொந்த வீடு இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த எஜுகேஷன் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன். எஜுகேஷன் மட்டும்தான் உங்களை ஹை லெவலில் கொண்டு போவோம் வாழ்க்கையில், வேறு எதுவுமே கிடையாது. சார் அப்படிலாம் இல்லை சார், எங்கள் மாமா துபாயில் இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, இனி ஒரு டிகிரி மட்டும் படிக்க சொன்னாங்க, நீங்கள் படித்து முடிச்சா வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்கம்மாங்க. தயவு செய்து யாரை நம்பி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வேணும். அவங்க அப்போ சொல்லியிருப்பாங்க நீங்கள் காலேஜ் சேரும்போது, அதுக்கடுத்து சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக இருக்குடா, ஜாப்பே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, டேர்னிங் பாயிண்ட். அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய பவர், அந்த ஃபயர் வந்து எப்போ வெளியே வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. நம்ம ஸ்கூல்ல தான் பேசிக்கிட்டு தான் இருப்போம்,
இவன் படிக்கவே மாட்டான்னு நினைச்சா அவன் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டான், ஊருக்குள்ள சும்மா சுத்திட்டு தான் நல்ல வேலைக்கு போயிட்டான். அந்த குழந்தைங்கள்ட்ட இருக்க பவர், அந்த ஃபயர் எப்ப வெளியே வரும் யாராலுமே கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இங்க எல்லாமே நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க. இல்லை யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க? எல்லாமே கவர்மெண்ட் தானே. எய்டட் ஸ்கூல்ல யாரும் படிக்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, சிபிஎஸ்சி, மெட்ரிக், ஐசிஎஸ்சி போர்டு, இந்த மாதிரி போர்டு வந்து இந்தியாவில் ஒரு 80 விதமான போர்டு இருக்கு இந்தியாவிலேயே. அது போர்டு தான் வேற வேற போர்டு. மற்றபடி குழந்தைங்களோட டேலண்ட் எல்லாம் ஒரே மாதிரி உள்ள டேலண்ட் தான். நீங்க சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த டாப் இன்ஸ்டிடியூட் உள்ள போனோம் அப்படின்னா நான் என்னோட திறமை எப்படி வளர்த்துக்கணும்? நான் இங்கிலீஷ் நல்லா படிப்பேன், மேத்ஸ் நல்லா படிப்பேன், சயின்ஸ் நல்லா படிப்பேன், எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா படிப்பேன் சார், 600 நல்ல மார்க் வாங்குவேன். அதுவும் இருக்கணும். ப்ளஸ் கொஞ்சம் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட், ரீசனிங், வெர்பல் அபிலிட்டி, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டாப் இன்ஸ்டிடியூட் ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஒரே ஒரு கொஸ்டின், நான் ஒரு ஆப்டிடியூட்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒரு டாப் இன்ஸ்டிடியூட்ல கேட்ட கொஸ்டின். இது ஜானோட அம்மாவுக்கு 3 குழந்தைங்கன்னு சொல்றாங்க. நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஜானோட அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. ஒரு குழந்தை பேர் ஏப்ரல், இன்னொரு குழந்தை பேர் மே, 3ஆவது குழந்தை பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பேர் தம்பி? அதுல ஆப்ஷன் ஜூன், ஜூலைன்னு இருக்கு. நிறைய பேர் ஜூன் அடிச்சுட்டு வந்துருவான். இது ஒரு ஆப்டிடியூட், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கேட்ட கொஸ்டின். ஜூன் இல்லமா ஜான். அந்த கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா? ஜானோட அம்மாக்கு தான். ஜானும் அவங்களோட பையன் தானே. ஜானோட அம்மாக்கு 3 குழந்தைங்க. ஒரு குழந்தை பேர் ஏப்ரல், இன்னொரு குழந்தை பேர் மே, 3ஆவது குழந்தை பேர் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஜூன் டிக் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா அங்க ஆன்சர் அந்த கொஸ்டின்ல இருக்கு, ஜான் இருக்கு. இது ஒரு ஆப்ஸ், அந்த ஆப்டிடியூட் நம்மளுடைய அந்த ஐக்யூ பவர், லாஜிக்கல் ரீசனிங், அந்த ஆப்டிடியூட்டை டெஸ்ட் பண்ண வைக்கிறது ஒரு பேசிக் கொஸ்டின். நம்மள கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் எழுத மாதிரி வைப்பாங்க. சிம்பிளா தான் இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்றோம், அந்த மாதிரி கொஸ்டின் அவங்க செட் பண்றாங்க டாப் இன்ஸ்டிடியூஷன். அப்ப நீங்க பேசிக் மேத்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேசிக் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஜிகேல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரே ஒரு இதான் தம்பி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கீங்க அதுதான் உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணும். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க அம்மா சொல்லுவாங்க பிஎஸ்சி மேத்ஸ் எடுறா. ஓகே, மேத்ஸ் படிக்கிறேன். ஆனா எங்க படிக்கிறேன்? பிஏ இங்கிலீஷ் படிடா. ஓகே படிக்கிறேன். எங்க படிக்கிறீங்க? எதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 60-70 பேட்ச் வெளியே போயிருக்கும். 50-60 பேட்ச் வெளியே போயிருக்கும். அடுத்ததா ஃபேக்கல்டி ரொம்ப குவாலிஃபைடா இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வெல் குவாலிஃபைடா இருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும், பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் நான் படிக்கிறேன், நம்ம ஊர்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறேன்னு வைங்களேன். அதே பிஎஸ்சி மேக்ஸ நான் சென்னை லயலாலையோ இல்ல எத்திராஜ் காலேஜ்லயோ உமன் கிறிஸ்டின் காலேஜ்லயோ படிக்கிறேன்னு வைங்களேன், டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். கோர்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான், பிஎஸ்சி மேக்ஸ் தான். பிஎஸ்சி மேக்ஸ் நான் லோக்கல்ல படிக்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில படிக்கிறான் பிஎஸ்சி மேக்ஸ், டாப் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறான். அவன் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிடுவான், நம்ம வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனோட ரெப்யூட்டேஷன் அப்படி இருக்கு. அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்களோட கரிக்குலம் சிலபஸ் அந்த பிள்ளைங்களை அவங்க அந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கோர்ஸ் என்னமோ ரெண்டும் ஒரே கோர்ஸ் தான், பட் அவங்க படிச்சு முடிச்சோன்னே எப்படி வேலைக்கு போறாங்க. அது மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி முடிச்சதுக்கு அப்புறமா பிஜிக்கு என்னென்ன ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம்லாம் இருக்கு அதை ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது எல்லாமே காலேஜில் ஈவினிங் நடக்கும். லைஃப்ல வந்து நம்ம வின் பண்ணணும்,
நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ஃபயர் இருக்கும், நம்ம கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல வந்து வின் பண்ண முடியும். இல்ல நான் லோக்கல்லே படிச்சுக்கிட்டேன் சார் அப்படின்னா நம்ம வின் பண்ண முடியாது. ஒரு மினிமம் சேலரி தான், மினிமம் சேலரிக்கு தான் நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி சர்வை பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் கிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட், குழந்தைகளை தைரியமா வெளியே அனுப்புங்க, பயப்படாதீங்க. அவங்க நல்ல காலேஜில் படிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருவாங்க. ஒரு 3 to 5 இயர்ஸ் மட்டும் அவங்க கஷ்டப்பட்டா போதும். ஒரு யூஜி ஒரு 3 இயர்ஸ், பிஜி ஒரு 2 இயர்ஸ், 5 இயர்ஸ் அவங்க கஷ்டப்பட்டாலே போதும், லைஃப்ல பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க. பேரண்ட்ஸோட கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்க குழந்தைங்களும் மேல வரும். வேற எதுவுமே உங்களை மேல கொண்டு வராதுங்க. எஜுகேஷன் மட்டும்தான் அவங்களை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை மேல கொண்டு வரும். வேற எதாலையுமே உங்களை மேல கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்குதான் கல்வி, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை அப்பவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. கல்வி மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்த்தும், வேற எதுவுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு டிகிரி இருக்கு, அது நீங்க எங்க படிக்கிறீங்கன்னா மேட்டர். அதே லோக்கல் காலேஜில் படிச்சீங்கன்னா